ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம டேரக்டர் தனுஷ் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி உள்ள படம் தான் நிக். இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட படக்குழு பார்த்தீங்கன்னா நம்ம நிக் படத்தோட ப்ரீமியர் ஷோஸை பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் போட்டு கட்டியிருக்காங்க. ஸோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ தான் வாங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தோட கம்ப்ளீட் ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த நிக் படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னென்னு கம்ப்ளீட்டாக பார்த்துடலாம். முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் யாருன்னு பார்த்துலாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ண நம்ம நடிகர் தனுஷ் தான். 2K கிட்ஸுக்கு எந்த மாதிரி லவ் ஸ்டோரி கொடுத்தா ஈஸியாக கனெக்ட் ஆவாங்களோ அதை பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இந்த நீக்குங்கிற படம் மூலமாக நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக போர்ட்ரே பண்ணி கட்டியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் காட்டப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் சீன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பிரேக்கப் சீன்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சீன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கூடயுமே பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக கனெக்ட் ஆக முடியுது. இந்த படம் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ரிலேட்டபிளாக இருக்குது, பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஃபிலிம் தான். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான லவ் ஃபிலிம்லாம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு லவ் ஸ்டோரி தான். பட் அதை கன்வே பண்ண விதம், அதாவது போர்ட்ரே பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஸ்க்ரீன் பிளே மூலமாக செம்ம இன்ட்ரெஸ்டாக செம்ம ஃபன்னாக ஜாய்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. ஒரு லைட் ஹார்ட்டடான சூப்பரான லவ் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா நமக்கு கன்வே பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம தனுஷ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லியாகணும். அதே மாதிரி நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காரு, ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த படத்தோட நடிகரான நம்ம பவிஸ் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கும்போது தான் நமக்கு அப்படியே தனுஷை பார்க்குற ஃபீலிங்கே கிடைக்கும். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் தனுஷ் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இவர் அப்பியரன்ஸ் கொடுத்தாரு. அவரோட ஆட்டிடியூடாக இருக்கட்டும், மேனரிசமாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அவர் ஃபேஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக தனுஷை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஷோ ஸ்டீலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேத்யூ தாமஸ் தான். என்னதான் இந்த படத்தோட மெயின் ஆக்டர் பவிஸாக இருந்தாலும் நம்ம மேத்யூ தாமஸ் தான் எல்லா சீன்லேயும் செம்மையாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்து வச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம மலையாள நடிகர் தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு தமிழில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம மேத்யூ தாமஸ் எல்லாரும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லியோ படத்தில் நம்ம தளபதி விஜயோட பையனாக நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஸ்டீலராக இருக்கார். ஓவரால் இந்த படத்தில் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஷோ ஸ்டீலர் இந்த படத்தில். அதே மாதிரி இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் இன்னொன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசையமைப்பாளரான ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பிஜிஎம்ஐ ஸ்கோர் பண்ணிடுறாரு. சாங்ஸ்மே எல்லாமே செமையாக இருக்குது. சாங்ஸ்லாம் இப்போல்லாம் வந்தால் போர் அடிக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நமக்கு ஒரு செம எனர்ஜியாக கொடுக்குது. கோல்டன் ஸ்பேரோ சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காரு. ஸோ ஜிவி பிரகாஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். சரி, பாசிட்டிவ் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ நெகட்டிவ் என்னன்னு பார்த்துக்கலாமா? இந்த படத்தில் அவ்வளோலாம் சொல்லி தள்ளுற அளவுக்கு நெகட்டிவ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல லைட்டாக லேக் ஆகுற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்துட்டு நீங்கள் படத்தை விட்டு தேட்டர்லேருந்து வெளியில் வரும்போது மறுபடியும் இன்னொருக்கா போய் பார்த்தா நல்லா இருக்குமே தான் உங்களுக்கு மைண்ட் செட் வருமே தவிர ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த லேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு படத்துக்கு வெளியில் வரும்போது சுத்தமாக தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சின்ன லேக்ஸ் தான் இருக்குது. பட் ஓவரால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபன் ஃபிலிம் தான். என்னதான் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்தில் இயக்குனர் தனுஷ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படம் கூட கனெக்ட் ஆகுற மாதிரி சூப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனையும் ஸ்க்ரீன் பிளேயும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ், தியேட்டரில் இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம ஒர்த்தான படம் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ செம்ம ஃபன்னாக இருக்கும். அதே மாதிரி கப்புள்ஸாக போகணுன்னால போய்க்கலாம். செம்ம ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். இந்த படத்தை ஒரு தரமான சூப்பரான ஒரு ரொமான்டிக் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் தான் இந்த தனுஷோட நிக் படம். தனுஷ்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ரிக் சக்ஸஸை தான் கொடுக்க போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் 2 படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா பாப்பாண்டியும் ராயனும் பண்ணியிருந்தாரு. பாப்பாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட்டை கொடுத்துச்சு. அதே மாதிரி ராயன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிக் படம் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு லவ் ஃபிலிமை பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பெரிய சம்பவம் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்க போகிற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.75 தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஒருத்தான படம் தான் அது. ஸோ நம்ம இயக்குனர் தனுஷ் பார்த்தீங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் இந்த மாதிரி ஏகப்பட்ட படத்தை பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். அதே மாதிரி நீங்கள் நிக் படம் பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் உங்கள் ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பிரதீப் ரங்கராஜனோட டிராகன் படத்தை பார்த்துட்டு தான் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வி வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ.